ஓடியாங்க ஓடியாங்க எல்லாரும் ஓடியாங்க. ஒரு சரியான தரமான சம்பவம் மாட்டிருக்கு. சீமான் அவருடைய அந்த வாய் கூசாம பேசுகின்ற கதைகள் சுபமுத்துக்குமார் அவர்கள் அதாவது பல பேரை ஏமாத்தினவனை பார்த்திருக்கோம். ஆனா ஏமாத்துறவனையும் ஏமாத்துறவன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அது நம்ம அண்ணமார்கள் தான். வாயை திறந்தாலே பொய் தான் வரும். உண்மையிலேயே சார் முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறானுங்க சார் இந்த கட்சிக்காக. அவருக்கு அதே மூலமா வந்து சுபமுத்துக்குமார் சொன்ன கதையில அதே மூலமா காதல வாங்கிட்டு அதை வந்து குறைச்சு போட்டு அடிச்சதுதான் சார். உண்மையிலேயே எனக்கு ரீசெண்டா போயிட்டு இருக்கிற இந்த சுப முத்துக்குமார் இலங்கையில இருந்த அந்த விடுதலை புலிகளுக்கு வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா டீசல் வந்து பாத்தீங்கன்னா கடத்திருக்கான்னு சொல்லி வழக்கம். அவரை பத்தி நம்ம நிச்சயமா நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மருந்து பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடத்தியதாகவும் வந்து இவர் மீது வழக்கே இருக்கு. அவர் யாரு, அவருடைய பின்புலன் என்ன, அவர் எப்பேற்பட்ட சமூகத்தை உருவாக்க நினைத்தார் செய்தார், எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. விடுதலை புலிகள்ட்ட வந்து 5 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வவுனியால வந்து ஆயுத பயிற்சி வந்து பெற்றவர் தான் இந்த உண்மையிலேயே இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் தமிழருக்கானது அல்ல. ட்ரைனிங் மெத்தடையும் சரி கேவலப்படுத்துறது இந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் தான். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வேற பொய்ய சொல்ல போங்க. இங்க நம்ம உண்மையை பேச போறோம். அதனால நம்ம வீடியோவை நியாயமானவர்கள் நல்லவர்கள் கேட்டா போதுங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிய வரும். சுபமுத்துக்குமார் உண்மையிலேயே இவர் வந்து மதுரையை சார்ந்தவர் தான், சரியா? ஆனா அவர் வந்துட்டு புதுக்கோட்டைக்கு போறாரு. இவர் ஏன் வந்துட்டு இடம்பெறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தமிழர்களுக்காக. ஆமக்கறி சாப்பிட்ட கதை உங்களுக்கு தெரியும் தானே? அதாவது நம்ம சீமானன் ஆமக்கறி சாப்பிட்டார் இல்லையா, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மானூர்கா சாப்பிட்டதெல்லாம் சொன்னார் இல்லையா? ஆக்சுவலி இந்த கதையெல்லாம் எங்க எழுதப்பட்டது அப்படின்னா முத்துக்குமார் அவர்களுக்கு தான் எழுதப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு பல பேர் சொல்லிட்டு வராங்க. முத்துக்குமார் வந்துட்டு எப்படி தன்னிடத்தில் பிரபாகரன் அவர்கள் நடந்து கொண்டார், எப்படி டவுன் த லைன் எப்படி வந்துட்டு பிரபாகரன் தன்னிடத்தில் வந்துட்டு நடந்து கொண்டார் என்பதனை இவங்க கிட்ட வந்து சொல்லும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதை வெக்கமே இல்லாம வெளியே சொல்லி தனக்கு நடந்ததாக வெளி உலகத்திற்கு சொன்னவர் தான் சீமான்னு இன்னைக்கு தகவல் எல்லாம் அப்படி வெளியாகுது. அவருக்கு அதே மூலமா வந்து சுபமுத்துக்குமார் சொன்ன கதையில அதே மூலமா காதல வாங்கிட்டு அதை வந்து குறைச்சு போட்டு அடிச்சதுதான். உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்தது. எனக்கே சந்தேகம், என்னடா இது ஒரு 4-5 படம் எடுத்த டைரக்டர் அந்த அளவுக்கு பெரிய போராளி ஒன்றும் கிடையாது, அப்படித்தானே? அண்ணன் வைகோ அவர்களா இருக்கட்டும், அண்ணன் தோல் திருமாவளவனா இருக்கட்டும், அவர்களை வந்துட்டு இந்த அளவிற்கு பிரபாகரன் பார்த்து கொண்டார் பாதுகாத்து கொண்டார்னாலும் ஒரு நியாயம் இருக்கு. சாப்பிட்றியாப்பா, பெரிய அமையை எடுத்துட்டு வா. அதாவது இவருக்கு கறி கொடுக்கணும், அந்த நான்வெஜ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி விடுவாங்களாம் வேட்டைக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆனா இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இறுக்கமான ஒரு நெருக்கம் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும். சீமானுக்கும் அந்த நெருக்கத்துக்கும் இருக்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா வைகோ அவர்கள் இப்படி சொல்லவில்லையே, அண்ணன் தோல் திருமாவளவன் இப்படி சொல்லவில்லையே, ஏன் சீமான் சொல்கிறார்? அப்ப இது பொய் தான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தோல் திருமாவளவன் அண்ணனுடைய மேடைகள்ல இருந்துதான் ஈழத்தமிழர்களை பத்தி இந்த உலகத்துக்கு பேசினார், அப்படித்தானே? அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு நல்லா குழம்பி போயிருந்த போதுதான் இல்ல இது சுபமுத்துக்குமாரோடைய ஸ்டோரி அப்படின்னு இப்ப நமக்கு தெரிய வருது. நான் ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டேன் சார் உண்மையிலேயே. ஏன்னா இருட்டு எப்பொழுதுமே இருட்டிலே இருந்துடாது, ஒரு நாள் நிச்சயம் வெளிச்சத்துக்கு வந்துதாகணும். இந்த உலகமே இருட்டுதான், இந்த பிரபஞ்சமே இருட்டுதான். சூரியன் என்கின்ற ஒரு கோள் இந்த உலகத்தையே வெளிச்சமாக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் நிச்சயமாக உண்மை வெளியே வரும். அன்னைக்கு கண்டிப்பா கேவலப்பட்டு நிக்கத்தான் போகணும். ஆனா அதே மாதிரி தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாமே பாஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து விடுதலை கேஸ் ஒரு நடத்தலன்னு சொல்லி வந்து நீதிபதி அவர்களே வந்து கண்டிச்சிருக்காங்க. தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு நீங்க செஞ்ச அத்தனை அட்டூழியத்தனத்திற்கு பின்னாடி இருந்து எந்த அளவிற்கு நீங்க விளையாண்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். இப்போ முத்துக்குமார் அவர்கள் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவர் கொலை செய்யப்பட்டாரா, என்ன கதை நமக்கு தெரியல, அது வேற விஷயம். நான் அதை பத்திலாம் பேசல. ஆனா ஒரே ஒரு விஷயம், முத்துக்குமாருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இடத்தை நாம் தமிழரினுடைய சீமான் அவர்கள் பறித்து கொண்டதுதான் வேதனையும் கூட. உண்மையிலேயே சாட்டை மாதிரியான ஒரு சேட்டை பிடிச்சவன நீங்கள பார்த்திருக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். நக்கல் பிடிச்சவன், ஆனா நக்கலோட அவனுக்கு ரொம்ப வன்மமும் வக்கரமும் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணோட வயிற்று அந்த கருவை கலைச்சு கல்யாணம் பண்ணவர் தான் இந்த சாக்கடை துறமன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. முத்துக்குமாரினுடைய மனைவியை திருமணம் முடிச்சது மட்டும் இல்லாம சில மாதங்கள், மேபி 3 மாசத்துக்கிட்ட தான் இருக்கும், அந்த 3 மாசத்துல அவங்க கன்சீவா இருந்து அந்த கன்சீவான கருவை கலைத்தார் அப்படின்னு பகிரங்கமா எல்லார்கிட்டையும் எல்லாரும் சொல்றது எனக்கு அது வியப்பா இருந்தது. சரி, அது கூட பரவாயில்ல. சமாதி என்ன பாவம் பண்ணிச்சு? புதைச்சை உடல சடலத்தை தோண்டி எடுத்து இந்த பொணந்தினி முதல்லாம் பாத்தீங்கன்னா வீர வணக்கம்லாம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவன் யாரு, அவன் பொண்டாட்டி இவன் கட்டி இருக்கான், அவன் எப்படிப்பட்ட ஆளு, இப்படியே போச்சுன்னா சீமான் யாரு, சீமான் சொன்ன கதை என்ன, இந்த கதை யாருக்கான கதை, இதெல்லாம் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே சுபமுத்துக்குமாரோட சடலத்தை தோண்டி எடுத்து வேற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து புதைச்சிட்டாங்க. அந்த சமாதியை மணலி போட்டு மூடிட்டாங்க. அங்கிருந்து எடுத்து கொண்டு போயிட்டாங்களாமே சார். செத்து போன உடலை கூட விட்டு வைக்காதவங்க. கொளத்தூர் மணி அவர்களா இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், அண்ணன் தோல் திருமாவளவனாக இருக்கட்டும், சுபமுத்துக்குமாராக இருக்கட்டும், இவர்களை போன்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாம் யாருக்கு போயும் கிடைக்குது பாத்தீங்களா? அதுதான் எனக்கு வேதனை. வைகோ கிட்ட இருக்கிற ஒரு மாபெரும் தவறு என்ன அப்படின்னா, ஒரு அந்த கூட்டணி விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாரு.
மாற்று கூட்டணிக்கு செல்லும் பொழுது எதிர்த்து பேசுறது அது ஒரு நீதி தானே. இப்போ இங்க இருக்கிறோம், இந்த கட்சிக்கு நம்ம சப்போர்ட்டா பேசுவோம், எதிர்கட்சியை விளாசுவோம், எதிர்கட்சிக்கு போகும்போது இந்த கட்சியை விளாசுவோம், இப்படி தானே நடக்கும். அப்படி பண்ணும்போது தான் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு அவர் மீது ஒரு மரியாதை இல்லாம போச்சு. ஆனா இன்னும் வந்துட்டு வைகோ அவர்களின் மீது எங்களுக்கு ஒரு பற்று இருக்கிறது. அதற்கு காரணம் ஒரு நல்ல தமிழ். ஆனா எனக்கு தோல் திருமாவளவன் மீதும் அண்ணன் வைகோ மீதும் இருக்கக்கூடிய மரியாதை கூட பிரபாகரனின் மீது இல்ல. அதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். 90கள்ல பிரபாகரன் முஸ்லிம்களை வெளியேற்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பிரபாகரன் எப்படிப்பட்டவர் என்பதனை நான் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த உலகம் தெரிந்து கொள்ள ஒரு காலம் வரும் என்பதற்காகத்தான் நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது தமிழ் ஈழம், இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்ல. பல இஸ்லாமியர்களை கொலை செய்தவன் தான் பிரபாகரன். தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களை சுடுவதில் உலகில் எந்த நியாயம் ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க. தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொல்லிட்டான். அவர் சொன்ன விதம் வேற. பெரியாருக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. அவர் என்ன பேசுறோமோ அதை பேசிடுவார். பட் எப்படி பேசணுமோ அப்படி பேச மாட்டார். ஏன் அப்படின்னா, நான் அப்படி திட்டி பேசினா தாண்டா அவன் மனசுல போய் அது விழுந்தா தாண்டா இவன் ஏன் திட்டுறான், இந்த கிழவை ஏன் திட்டுறான்னு உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். இப்போ ஒரு மதத்தை திட்டுறான்னா அந்த மதத்துல இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவர் இப்படி பேசுவார். அது அவருடைய ஸ்டைல். ஆனா அவர் கொஞ்சம் ஒரு வரமுறை மீறியே பேசிடுவார். சில நேரங்கள்ல எல்லாருடைய கருத்தை ஏத்துக்க முடியாது. நானே பிரபாகரனை வந்துட்டு ஒரு ஈழ போராளியா ஏற்றுக்கொள்வனை தவிர, ஒரு தமிழனா ஏற்றுக்கொள்வனை தவிர 100% சிறந்த தலைவருங்கிற பட்டியலில் அவர் வைக்க மாட்டேன். பிரபாகரனையும் வைக்க மாட்டேன், பெரியாரையும் வைக்க மாட்டேன். என் கொள்கை அப்படிதான். நல்லது எங்க இருக்கோ அதைத்தான் எடுத்துக்க முடியும். தலைவன் அப்படின்னா இப்ப முகமது நபியை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் முழுவதுமாகவே அவர் சீர்திருத்தவாதி. அவரால் எந்த ஒரு மனிதர்களும் பாதிக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. நான் அவரை ஏத்துக்கிட்டேன். வள்ளலாரை ஏத்துக்கிட்டேன். ஏனென்றால் அவரை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை நல்லவரை இந்த சமுதாயம் பார்த்திருக்குமா, அவரை ஏத்துக்கிட்டேன். இப்படி எனக்கு தேவையான நல்லவர்களை சுவாமி விவேகானந்தரை ஏத்துக்கிட்டேன். சோ இந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்டவர்களை நான் ஏத்துப்பனே தவிர தேவையில்லாதவர்களை பத்தி நான் வந்துட்டு முழுமையெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். சரியா? என் கொள்கை அதுதான். சோ சமூக தளத்தில் சமூகத்திற்காக நின்ற சமூக போராளிகள் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவங்க செஞ்ச நல்லதை தான் எடுத்துக்க முடியுமே தவிர கெட்டதை நம்ம எடுத்துக்க கூடாது. சோ அதனாலதான் சொல்றேன், யாரையும் 100% நம்ம ஏத்துக்கிறோம்னா அவங்க தீர்க்கதரிசியா தான் இருக்கணும். அப்படிதானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? சோ அப்படி பார்க்கும்போது பிரபாகரனை நான் அப்படி எடுக்க மாட்டேன். நீ பெரியார் என்ன எடுக்காம போறதுன்னா பிரபாகரனை அப்படி எடுக்க மாட்டேன். ஏனென்றால் கிப்லா திசையை நோக்கி நின்று கொண்டிருந்த மக்களுடைய முதுகை பார்த்து சுட்ட கோழைகள் யார்? பள்ளிவாசல்ல இறைவனுக்காக தொழுது கொண்டிருக்கும் பொழுது முதுகுக்கு பின்னாடி நின்று சுட்டு கொலை செய்த படுபாவிகள் நீங்கள். எத்தனை இஸ்லாமிய பெண்கள், எத்தனை இஸ்லாமிய குழந்தைகள், அத்தனையும் சாகடித்த பாவிகள் யார் அப்படின்னா பிரபாகரன் அவனுடைய கூட்டமும். உண்மையா இல்லையா? வெளியேற்றப்படும்போது அவங்க கையில இருந்த நகை, பணம், கால்நடைகள், வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் இருந்தாங்க. சார், அவர்கள் இருக்கக்கூடிய தீவை தாண்டி போய்கிட்டு இருந்த ஒரு சரக்கு கப்பல், அதுல அரிசி ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தது நினைக்கிறேன். அதை வழிமறைச்சு அவனை வேற கப்பலை அடிச்சு அனுப்பி விட்டு அந்த அரிசியை எடுத்து சோறாக்கி போட்டான் சமுதாயத்திற்கு. இதை கூட நான் சத்தியமா சொல்லல, அண்ணன் சீமான் சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, சுடுறதுக்கு நினைக்கிறேன், அது ஒரு பயிற்சி கொடுத்தாங்களா. அதே வந்துட்டு இங்க சுடணும் இத்தனை மார்க்கு இல்ல பிரபாகர் உண்மையிலேயே இவர்கள்லாம் பைத்தியமா நடிக்கிறாங்களா தெரியல. அவர் ஒரு கதை சொல்லுவாரு பாருங்க, அந்த கதையை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் தான் யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன செய்வாங்களா, அந்த கப்பலில் தான் வந்துட்டு ஒரு டார்கெட்டை வச்சு சொல்லுவாங்களா சொல்லுவார். அந்த கதை, அந்த கப்பல் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லும் பொழுது தான் இந்த கதையெல்லாம் வெளியே வருது. ஸோ நான் எப்படி பார்த்தா சில இடங்கள்ல ஈழத்தமிழரை சுமந்து சென்ற விடுதலை புலிகள் தவறுதான் செய்திருக்கிறார். சில இடங்கள் அதுல மாபெரும் தவறு இஸ்லாமியர்களை கொன்று குவித்தது. முஸ்லிம்கள் வெளியேற்றின இந்த நிகழ்வு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காரு. அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, எங்க போனா நான் இஸ்லாமியன் தான் சொல்லுவோம். அப்படித்தானே தமிழ்நாட்டில் நீ வந்து நின்னாலும் கூட அது அந்த ஒரு மதத்தினுடைய கொள்கை. இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, கிறிஸ்டின் வந்துட்டு நாடாரா இருந்து அங்க போய் நாடாரா தான் இருக்கிறான், ஹிந்து வந்துட்டு கிறிஸ்டின் ஆயிட்டு எஸ்டி சர்டிபிகேட் கேட்கறான், அதை எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்றீங்க இல்லையா. எந்த இஸ்லாமியனாவது அப்படி கேட்டிருக்கானா? அவனுடைய கொள்கை அந்த ஒண்ணு இங்க கால வைக்கணும், இல்ல அங்க கால வைக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவுல வைக்கிற பழக்கம் இஸ்லாமியர்களுக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் யாருமே இல்ல பணங்க பேரல, எங்க வழியில நாங்க இருப்போம், அப்படிலாம் இல்ல, நீ எனக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா செத்துரு, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் ஒரு இடத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல கூட இதை சொல்லி இருக்கிற ஒரு மேடையில நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஜஃப்னால ஒரு வேலை கிடைச்சது. சரியா? ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 4-5 வருஷம் தான் இருக்கும். அந்த வேலைக்காக நான் போகும்போது அங்க இருந்த அந்த நிறுவனம் என்னை இஸ்லாமியன் என்று அறிமுகப்படுத்தக் கூடாது, இன்னைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கு, அதனால உங்களை ஹிந்து பேர் சொல்லி தான் நாங்க அழைப்போம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுல கூட ஒத்துக்கல. நான் சொன்னேன், அதுல என்னமா இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போனேன். பட் அந்த ஃபிளைட் வந்துட்டு மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஏன்னா வெதர் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சென்னைக்கு ஜஃப்னா மேல போய் பறந்துகிட்டு இருந்தது. அப்படி கீழே இறங்கும் போது லேண்டிங் ஆகாம மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி அப்படியே கொண்டு வந்து சென்னையில விட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது என் மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஆகா அங்க ஏதோ தப்பு இருக்கு போல இருக்கு, இறைவன் நமக்கு சொல்றான்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இதான் உண்மை. எனக்கு சொன்னார்கள், இது சத்தியம். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது ஒரு எதிர்ப்பு இருக்கு. இந்த எதிர்ப்பை உருவாக்கியது யாரு? அண்ணன் பிரபாகரன் தான். ஓப்பனா சொல்ல போனா பிரபாகரன் நினைத்திருந்தால் தன் மக்களை எல்லாம் அரசியலுக்கு அழைத்து எப்படி இந்திய நிலப்பரப்பை காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிகள் ஆண்டதோ அதுபோல நீங்கள் நிச்சயமாக நினைத்திருந்தால் அரசியல் செய்து உங்கள் மண்ணை நீங்களே மீட்டெடுத்திருக்க முடியும். அதற்கு பிறகு பதவியும் அதிகாரமும் உங்க கையில இருக்குன்னா நீங்க சுலபமாகவே வந்துட்டு சட்டத்திட்டங்களை சீர்திருத்தி இருக்க முடியும். அப்படி நீங்க பண்ணல, வன்முறையை கையால நினைச்சீங்க. ஆனா அதை நான் தவறு சொல்லல.
நான் அது தவறு சொல்லல. தன் மண்ணை பறிக்க வந்தவர்களுக்கு மத்தியில நின்னு போராடினீங்க. பட் போராடின விதம் தான் தவறே ஒழிய போராடினது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் அதை சொல்ல மாட்டேன், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் பிரபாகரன் மீது எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த குற்றச்சாட்டு தான். இதை பிரபாகரனே ஏற்றுக்கொள்வார். அது ஒரு கசப்பான உண்மைங்கிற மாதிரி அவரே வந்துட்டு பேட்டியில தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நான் பிரபாகரன் விஷயத்திலே வந்துட்டு வேறுபடுறேன். எனக்கு பிடித்த சிறந்த தலைவர்கள்ங்கிற பட்டியலில் பிரபாகரனும் இருக்கிறார், அதுவும் முதன்மை இடத்துல இருக்கிறார். இருப்பினும் அவர் மீதும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அதை தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். இதை சீமான் வந்துட்டு எதிர்ப்பாரா? இல்ல சீமானினுடைய கட்சியில இந்த அபுபக்கர் தம்பி இருக்கிறார் இல்லையா, எங்க ஊருக்கார பையன் தான், இப்போ கடையநல்லூர்ல நிற்கிறார்ல, ஓகே, அங்கே இன்னும் 2-3 இஸ்லாமிய பெண்கள் கூட இருக்காங்க, இன்னும் 2-3 பசங்க கூட இருக்காங்க. அந்த பசங்களும் நானும் நேருக்கு நேராக நாங்கள் வரோம். உங்களால் பேச முடியுமா? பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கவில்லை என்று என்னிடத்தில் வாதிட முடியுமா? முடியுமா? நீ எழுதி வேணாலும் வச்சுக்க. ஒரு காலகட்டத்தில் பெரியாரை வந்து பேசும்பொழுது இவங்கெல்லாம் இருக்க போய் தான் நான் படித்தேன் பெரியாள் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பெரியார் எங்கடா படிக்க வச்சான் அப்படின்னு கேட்டார். அதே மாதிரியே ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் இன்னைக்கு தூக்கி வைக்கிற பழனி பாபாவை நாளைக்கு இறக்கி வைப்பாங்க. நாளைக்கு இதே பழனி பாபாவை சத்தியமா சொல்றேன் தீவிரவாதின்னு சொன்னா கூட நிச்சயமா வந்துட்டு ஆச்சரியத்துக்கு இல்லை. ஏன்னா அவங்க தான் காலையில சொல்றத மாலையில மறுப்பாங்க, மாலையில சொல்றத காலையில மறுப்பாங்களே. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்துட்டு இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல முன்மொழிந்துக்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டுமே ஒரு கட்சியை வழி நடத்துகிறது என்று சொன்னால் அது இந்த நாம் தமிழர் தான். ஆனா இந்த நாம் தமிழருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இளைஞர்கிட்ட இருக்கு. என்னுடைய நண்பன் கூட அதுக்கு காசு கட்டுறான். எதற்காக அப்படின்னா அந்த கட்சியை வளர்க்கணுமா, அந்த கட்சியை வளர்த்து விடணுமா. நான் சொல்கிறேன், பாம்புக்கு பால் வார்க்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நாளைக்கு அழிவு அதனாலேயே ஏற்படும். எனிவே, ஆனா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன். சுபமுத்துக்குமார் அவர்கள் இந்த கட்சியை நிறைய, ஏன்னா அவர் கொஞ்சம் வசதியானவருங்கிறதுனால அவர் வந்துட்டு இந்த நான் தமிழர் கட்சியை கொஞ்சம் கொண்டுட்டு போன இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது சிறந்ததா. அவர் இந்த கட்சியை கொஞ்சம் அழகாவே வந்துட்டு விரிவுபடுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அப்ப கை கட்டி பின்னாடி நின்றுட்டு இருந்தவர் தான், முத்துக்குமாருக்கு பின்னாடி நின்றவர் தான். முத்துக்குமார் செத்ததுக்கு பிறகுதான் இத்தனை கதைகளையும் விடப்பட்டது. ஏன் அன்னைக்கு முத்துக்குமார் உயிரும் சதையுமாக இருந்த நேரத்திலேயே நான் அண்ணன் பிரபாகரனை பார்த்தேன், அவர் எனக்கு ஆமகரி தந்தாரு, எனக்கு சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. உங்களுக்கு புரியுதா? இது எல்லாமே யாருக்கு நடந்துன்னு தெரியுதா? இவங்க சொல்றது உண்மைதான். இதெல்லாம் முத்துக்குமாருக்கு தான் நடந்திருக்கணும். அவங்க முத்துக்குமாரோடைய கதை தான் அப்படி அடிச்சு மாத்தி சொல்றாங்களே ஒழிய, சார் உண்மையிலே எனக்கு பார்க்க அண்ணன் முத்துக்குமாருக்கு நடந்ததா தான் இருக்கணும். சரிங்களா? சுபமுத்துக்குமாருக்கு நடந்ததை அப்படியே எடுத்து அடிச்சிட்டான் சார். சரி, ஏன் அன்னைக்கு முத்துக்குமார் உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் சொல்லலை? காரி துப்பியிருப்பார்ல ஒன்று. அதனால தான் இன்னைக்கு வீடியோவை முடிச்சுக்கிறேன். சார், இந்த கருத்துக்கள் எதுவும் என்னை சார்ந்தது அல்ல. இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வெளிவருகின்ற உண்மைகளை ஒழிய நான் அதில் வந்துட்டு எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை. அதற்கான உண்மைத்தன்மைக்காகவே பேசினவர்களுடைய வீடியோவை இணைச்சே போடுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது மூலம் ஏதாவது தெளிவு பெறணும் அப்படின்னா பேசினவங்க எல்லாரும் இன்னும் ரத்தமும் சதயமாக தான் இருக்காங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு செத்ததுக்கப்புறம் நானும் அவரும் அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி அப்படி கதை விடுவார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் பேட்டி எடுத்தவங்களெல்லாம் போய் பார்த்து என்னங்க இப்படி பேசுனீங்களே, எங்கள் அண்ணன் ஃப்ராடா, அவர் நல்லவருங்கன்னு பேசி வாதிட்டு அது ஒரு வீடியோ போடுங்க. சாட்ட பல வீடியோ போடுறாரு இல்லையா, அண்ணனை பற்றி தவறாக பேசுகிறாரு இல்லையா, அது எல்லாத்தையும் வீடியோ போட சொல்லுங்கள். அப்படி தானே? நான் சொல்கிறது சரிதானே? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.